Hi all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது ஃபாஸ்டிங்க பத்தின ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க இது. வேற ஒண்ணும் கிடையாது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிரேன். மறக்காம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள அதிகமாக ஃபாஸ்டிங் இருக்கிறீங்களா நீங்கள்? அதுவும் தப்பான விஷயம்தான். ஃபாஸ்டிங்கே இருந்தது இல்லையா? அதுவும் தப்பான விஷயம்தான். எப்படி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம ஃபாஸ்டிங் அடிக்கடிக்கு ரொம்ப ஃபாஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் போது நமக்கு வந்து நம்மள ஸ்டொமக்கில் இருக்கிற HCl செக்ரீஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும்போது அல்சர் வர சான்சஸும் இருக்குது. -1 தாங்க. ஸோ அடிக்கடிக்க விரதம் இருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். வாரத்தில் ஒரு நாள், அதாவது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி அது என்னென்ன நமக்கு இம்ப்ரூவைஸ் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபாஸ்டிங் இருக்கிறோம் அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து நமக்கு வந்து நம்ம பாடியில் வந்து கேட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதாவது டெஸ்ட்ரக்ஷன். நம்ம பாடியில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்க குளுக்கோஸ், அதாவது குளுக்கோஜன் அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் வந்து நமக்கு டெஸ்ட்ரக்ட் ஆகி எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஸ்டோர் ஆகிருக்க ஃபேட்டு, இந்த எனர்ஜி, குளுக்கோஸ் எல்லாமே வந்து டெஸ்ட்ரக்ட் ஆகி அதுலேருந்து வரும்போது ஒன்று வெயிட் லாஸ் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து அது பிரேக் டவுன் ஆகும்போது அதுலேருந்து நிறைய வந்து ATP அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் எனர்ஜி, ATPன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ வந்து நமக்கு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நமக்கு வந்து அந்த த்ரூ அவுட் த டே வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கோம், நான் ஃபாஸ்டிங்கில் இல்லை நார்மலாக இருக்கும் அப்படின்னும் போது ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னும் போது நம்ம பாடியில் வந்து ஆனபோலிசம் அப்படின்னு நடக்கும். அதாவது உருவாக்குறது, செல் உருவாக்குறதோ இல்லை ஏதோ ஒன்று உருவாக்குறது நடக்கும். அதுக்கு வந்து நமக்கு வந்து எனர்ஜி தேவைப்படுது. ஸோ நம்ம பாடியில் இருக்க எனர்ஜி அது கொஞ்சம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது வந்து நம்ம எனர்ஜியை கம்மியாக்கிடும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கவங்க தயவு செஞ்சு மாற்றிடுங்க. ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போதும் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு வந்து இதுதான் ரீசன். ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால என்னென்ன நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பாடி வந்து ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயினுக்கும் ரெஸ்ட் இருக்குது. ஸோ பிரெயின் ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணுது. நம்மளோட எமோஷனல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளோட ஹோல் பாடியும் வந்து உள்ளே வந்து என்னென்ன ஓட்ட உடைச்சல், என்னென்ன ப்ராப்ளம் ஆயிருக்கோ எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணி திருப்பி நார்மல் வரத்துக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட ஓன் பாடிக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரீசெட் பண்ணி நம்ம பாடி வந்து நம்மளை நார்மலுக்கு கொண்டு வருது. ஸோ இது ஒரு ப்ளஸ். நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து இது நல்லா ஷார்பன் பண்ணி கொடுக்கறது மூலிமா நம்மளோட இன்டெலிஜென்ஸும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எப்போ ஃபாஸ்டிங் இருக்கலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் இருக்கலாம். எப்படி வந்தால் மண்டே இருக்கலாம். என்னோட சாய்ஸ் வந்து மண்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ரீசன் வந்து 2. ஒன்று வந்து சண்டே வந்து நம்ம நான்வெஜ் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து பாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டீடாக்ஸ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மண்டே கொடுக்கும்போது த்ரூ அவுட் அதில் உருவாகிற அந்த ATPs எல்லாமே வந்து நமக்கு எனர்ஜியாக நம்மக்கிட்ட ஸ்டோர் ஆகிருக்கும் போது த்ரூ அவுட் த வீக் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜிடைஸாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மண்டேல இருக்கிறது பெட்டர். எப்படி இருக்கலாம் அப்படின்னும் போது நீங்கள் வாட்டர் இன்டேக் பண்ணலாம், ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்கு கேப் விட்டு எடுக்கலாம். அதாவது இப்போ மார்னிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 12 ஹவர்ஸ் கேப் விட்டு அதாவது ஈவினிங் சன் செட்டுக்கு முன்னாடி வந்து திருப்பி ஃப்ரூட் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துடலாம். பட் ஈவினிங் மேலே ஃப்ரூட்ஸ் எடுக்காதீங்க. ஏன், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது அப்கமிங் வீடியோ வந்து சொல்கிறேன். நம்ம சேனல்லே அப்கமிங் வீடியோ போடுறோம். ஃபாஸ்டிங் இருக்கிறது மூலிமா நம்மளோட ஸ்டொமக்குக்கு மட்டும் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலிங்க. அது இல்லாமல் இண்டஸ்டைன், அதாவது லார்ஜ் இண்டஸ்டைன், ஸ்மால் இண்டஸ்டைன் அதெல்லாம் இருக்குது. நம்மளோட குடல் அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாது, நம்மளோட லிவரில் வந்து நமக்கு வந்து சாப்பாடை செரிமானம் பண்ணக்கூடிய பைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அது ப்ளஸ் அது போய் ஸ்டோர் ஆகி இருக்கிற இடம் வந்து கேல் பிளாடர் சொல்லு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கறதுனால உள்ளே இருக்கிற எல்லாத்தோட வேஸ்ட்டையும் டீடாக்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன விஷயம் அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து ஷார்பன் பண்ணி கொடுக்குது, பாடிக்கு நல்ல ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்குது, டீடாக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபாஸ்டிங் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த விஷயம் புதுசாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கமெண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எந்துவாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்காக கொஞ்சம் எனக்கு வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.